Hi guys, welcome back to our channel. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஷீரடிக்கு எப்படி நம்ம ரீச் பண்ணலாம். லைக் ட்ரெயின், பஸ்ஸஸ், ஃப்ளைட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் எந்தெந்த ட்ரெயின்ஸ், எந்தெந்த பஸ்ஸஸ் எந்த ஊர்லேருந்து ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு நிறையா பேருக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ யாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல் வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நான் ட்ரெயினில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா எல்லாருமே லாங் ஜேர்னினா ஒன்றா ட்ரெயின் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க பஸ்ஸஸ் விட. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலுமே சென்னைக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஷீரடிக்கு ஒரு ட்ரெயின், வீக்லி ட்ரெயின் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. வெனஸ்டே பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஷீரடிக்கு போகும். அந்த ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 22601. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா சைடில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஷீரடி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஷீரடிக்கு ஆப்ரேட் ஆகுது. ஸோ 10:10 மார்னிங் எடுத்து 11:30 அடுத்த நாள் காலையில் தான் பார்த்தீங்கன்னா ஷீரடி நம்ம ரீச் பண்ண முடியும். 25 hours 20 minutes ஆகுது ட்ராவல். ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1392 கிலோமீட்டர்ஸ் கவர் ஆகுது. ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே சென்னை வந்தீங்கன்னா இந்த வீக்லி எக்ஸ்பிரஸ் ஒன்று ஆப்ரேட் ஆகுது. ஸ்லீப்பருக்கு பார்த்தீங்கன்னா 620 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. தேர்ட் ஏசிக்கு பார்த்தீங்கன்னா 1630 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. செகண்ட் ஏசிக்கு பார்த்தீங்கன்னா 2335 சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் ஃபஸ்ட் ஏசி கிடையாது. பட் நீங்கள் இந்த ட்ரெயின் புக் பண்ணுறீங்கன்னா ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடியே நீங்கள் புக் பண்ணணும். பிகாஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் போகும். ஏன்னா நாங்கள் ட்ரை பண்ணி எப்பவுமே பார்த்தீங்கன்னா RACலேயே தான் இருக்கும். அதனால நீங்கள் இந்த ட்ரெயின் புக் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா பல மாதங்களுக்கு முன்னாடியே புக் பண்ணுறது நல்லது. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு இந்த டைரக்ட் ட்ரெயின் கிடைக்கலன்னா மாறி தான் போகிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு டைரக்ட் ட்ரெயின் கிடைக்கல, பிகாஸ் லாஸ்ட் மினிட்ல போட்டனால. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பூனேக்கு ட்ரெயின் எடுத்துகிட்டு பூனேலேருந்து பார்த்தீங்கன்னா காரில் போயிட்டோம். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை டு பூனே ட்ரெயினில் போயிட்டா பூனே டு ஷீரடியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயினில் போகணுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 11041. ஸோ இது பார்த்தீங்கன்னா DRSNSC எக்ஸ்பிரஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதோடது பார்த்தீங்கன்னா வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சண்டே இந்த 4 நாள் தான் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் ஆகுது. 3:35 AM பூனேலேருந்து எடுத்து 9:35 காலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷீரடி ரீச் ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பரில் 185 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. தேர்ட் ஏசியில் பார்த்தீங்கன்னா 505 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. செகண்ட் ஏசியில் பார்த்தீங்கன்னா 710 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பூனேலேருந்து ஷீரடிக்கு நான் சொல்லியிருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் சைடில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இல்லை நான் பார்த்தீங்கன்னா சென்னை டு மும்பை ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு மும்பை டு ஷீரடி நான் போய்க்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ மும்பைலேருந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் ஆகுதுன்னா 22223. ஸோ SNSI வந்தே பாரத் அப்படின்னு ஒரு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா சிசிக்கு பார்த்தீங்கன்னா ஏசி சேர் கார்க்கு 975 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார்க்கு பார்த்தீங்கன்னா 1840 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. காலையில் 6:20 எடுத்து 11:30 பார்த்தீங்கன்னா ரீச் ஆகுது. டியூஸ்டே மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வந்தே பாரத் ஆப்ரேட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா DR சாய்நகர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதோட நம்பர் ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 12131. இது பார்த்தீங்கன்னா மண்டே, வெனஸ்டே, சாட்டர்டே இந்த 3 நாளுமே பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் ஆகுது. ஸ்லீப்பருக்கு பார்த்தீங்கன்னா 255 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. தேர்ட் ஏசிக்கு பார்த்தீங்கன்னா 645 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. செகண்ட் கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா 895 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா நைட் எடுக்கிறாங்க. 9:45 எடுத்து அடுத்த நாள் காலையில் 3:45 பார்த்தீங்கன்னா நம்மளால் ஷீரடி போக முடியும். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து டேரெக்டாக ஒன்று ஷீரடிக்கு இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னை டு பூனே போயிட்டு பூனே டு ஷீரடி ஒரு ட்ரெயின் எடுத்துக்கலாம். இல்லைனா சென்னை டு மும்பை போயிட்டு மும்பை டு ஷீரடி பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எடுத்துக்கலாம். பட் அது எந்தெந்த டேஸ்லாம் ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கோங்க.
ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஷீரடி வந்து நிறையா ட்ரெயின்ஸ் வந்து ஆப்ரேட் ஆகுது. ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஹைதராபாத் போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஷீரடிக்கு வந்து ட்ரெயின் கூட புக் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ட்ரெயின் நம்பர்ஸ் எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். டிக்கெட் ப்ரைஸ் ஆல்சோ அதுலேயே இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ 18503 DSKP SNSI எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா Thursdays மட்டும் வந்து ஷீரடிக்கு ஆப்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 17206 COA SNSI எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா மண்டே, வெனஸ்டே, சாட்டர்டே இந்த 3 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட் ஆகுது. தென் 17417 TPTY SNSI எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டேஸ் மட்டும் ஆப்ரேட் ஆகுது. 17002 SCSNSI எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே, சண்டே. ஸோ இந்த 2 நாளுமே வந்து ஆப்ரேட் ஆகுது. ஸோ SNSIனா அந்த ஷாய்நகர் ஷீரடிக்கு போகிறதுனால தான் வந்து அது ஷார்ட் ஃபார்மாக நான் வந்து சொன்னேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெங்களூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெயின்ஸ் ஆல்சோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அதையுமே நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சொல்கிறேன். ஸோ பெங்களூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 16217 ஸோ மைசூரு SNSI எக்ஸ்பிரஸ். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மைசூர்லேருந்து வருது. பட் மண்டே மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட் ஆகுது. இதை வந்து பார்த்திங்கன்னா 8:05 காலையில் வந்து எடுத்து 11:10க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஷீரடி வந்து ரீச் ஆகிடுது. அதாவது அடுத்த நாள் 11:10க்கு தான் வந்து ரீச் ஆகுது. ஸோ ஸ்லீப்பர் வந்து பார்த்திங்கன்னா 565 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. தேர்ட் ஏசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1510 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. செகண்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா 2180 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. தென் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா 3695 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரெயினில் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் பஸ்ஸஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த ஊர்லேருந்து வந்து ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்து ஷீரடிக்கு வந்து டைரெக்டாக வந்து எந்த பஸ்ஸுமே வந்து ஆப்ரேட் ஆகலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் சென்னையிலேருந்து பெங்களூர் போயிட்டு பெங்களூர்லேருந்து ஷீரடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இல்லைனா சென்னை டு பூனே வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்குது. பூனேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எகெயின் நீங்கள் வந்து ஒரு பஸ் பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். இல்லைனா சென்னை டு மும்பை வந்து ஸ்ட்ரெயிட்டாக பஸ்ஸில் போயிட்டு மும்பைலேருந்து ஷீரடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ சென்னையிலேருந்து ஷீரடிக்கு டைரெக்டாக கிடையாது. நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த ஊருக்கு போயிட்டு தான் வந்து மாறி வந்து போக முடியும். ஹைதராபாத்லேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷீரடிக்கு வந்து ஸ்ட்ரெயிட் பஸ்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஸில் பாருங்கள், GoIBO அதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த பஸ்ஸஸ் எவ்வளோ ப்ரைஸில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு வந்து அதுலேயே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் ஆப்ஷன்ஸ். ஸோ ஃப்ளைட் ஆப்ஷன்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளைட் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து 1 personக்கு வந்து ஒரு 7500 கிட்ட வந்து வருது. நான் பார்க்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக போகணுன்னா ஃப்ளைட்டில் வந்து உங்களால் வந்து சார்ஜ் பண்ணி உங்களால் போக முடியும்னா நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் போங்க. இல்லைனா வந்து எனக்கு வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு லாங் ஜேர்னிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரெயினில் கூட வந்து ட்ராவல் பண்ணலாம். தென் ட்ரெயின் எனக்கு பிடிக்காது, பஸ் ட்ராவலில் பிடிக்கும்னா நான் சொன்ன மாதிரி 2 பஸ் வந்து மாறி வந்து நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து வந்து பூனே வந்து போயிட்டு பூனேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கார் பிடிச்சி வந்து போயிட்டோம். ரிட்டர்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எகெயின் வந்து டைரக்ட் ட்ரெயின் வந்து கிடைக்கல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா எகெயின் ஷீரடியிலேருந்து பூனே வந்துட்டு காரில், பூனேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பெங்களூர் வந்துட்டோம். ஏன்னா பூனேலேருந்து எங்களுக்கு சென்னைக்கு வந்து எல்லா ட்ரெயின்ஸுமே வந்து ஃபுல்லாக இருந்தனால பெங்களூர் வந்துட்டு பெங்களூர்லேருந்து எகெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்னைக்கு வந்தோம். ஸோ எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் வந்து செக் பண்ணி வந்து பாருங்கள். தென் ஷீரடியில் எந்தெந்த பிளேசஸ்லாம் வந்து விசிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போன பிளேசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, see you back in the next video.